இன்னைக்கு வரை எலெக்ஷன் கமிஷன் ஒரு சார்பாக இருக்குன்றதுக்கான ஒரு நல்ல உதாரணம். எத்தனை வாக்காளர்கள் இதுவரை ஓட்டு போட்டிருக்காங்கன்றத இன்ன வரையும் சொல்லலை. பெர்சன்டேஜ் தான் சொல்கிறாங்க. கவுண்டிங் வரப்போகுதுங்க. 23ஆம் தேதி முடிஞ்சிருச்சுல்ல. இப்போ 8 நாள் 9 நாள் ஆச்சு இல்லை. இத்தனை நாள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கா. 17 சீட்டில் அத்தனை பேர்த்தையும் கட்சிக்காரங்கிட்ட இருக்குது. நீ ஏன் சொல்ல மாட்டேற? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக திமுக வந்தாலும் கூட கவர்னர் என்ன பண்ணுவார்? கேரளா ரிசல்ட்டை நான் முடிச்சுட்டு அப்புறம் வரேன்னு வரமாட்டார். இதுக்கடையில் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகும். நீதிமன்றத்துக்கு வழக்கு போனால் நீதிபதிகள் யாரை கூப்பிட சொல்கிறாங்களோ அவங்கள தான் கவர்னர் கூப்பிடுவார். அப்படி வந்தால் கவர்மெண்ட் ஃபார்மேஷனில் முக்கிய பங்கை நீதித்துறை வைக்கும் ஒரு சூழ்நிலை என்பது வர வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் இம்பீச்மெண்ட் மோசன் உள்ள ஒரு நீதிபதியை ஏன் நியமிக்கணும்? ஏன் மதுரையில் கூட நியமிச்சிருக்கலாமே அப்படின்ற கேள்வி என்பது நியாயமாக இல்லையான்னு மக்களே சொல்லிட்டு இப்போ இவிஎம் டேம்பரிங்க்கு நேரடியாக வாக்குச்சாவடிக்கே போய் அதிகாரிகள் இவிஎம்மை டேம்பரிங் பண்ணுறாங்க. அந்த வீடியோ எடுத்து இப்போ போட்டாங்க. இந்த நாட்டில் சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, ஹைகோர்ட் இருக்குல்ல. மம்தா பானர்ஜி எத்தனை கேள்வி கேட்டீங்க? எத்தனை கேள்வி நீங்கள் கேட்டீங்க? ஒரு ரெய்டு நடக்கிறப்போ மம்தா பானர்ஜி எப்படி போனாங்க அப்படிலாம் கேட்டிங்கல்ல. இப்போ என்ன நடந்திருக்கு? சுப்ரீம் கோர்ட் கேட்கணும்ல, ஹைகோர்ட் அங்கே உள்ள ஹைகோர்ட் கேட்கணும்ல. அப்ரிஹென்ஷன் ஆஃப் பயாஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி சந்தேகம், இப்போ கெஜ்ரிவாலுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த நீதிபதி நம்மளுக்கு நீதி கிடைக்குமா இல்லையா? இவங்க பிஜேபி வழக்கறிஞர் பிரிவு மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க, பிள்ளையை போஸ்டிங் வாங்கியிருக்கிறாங்க. இவங்ககிட்ட நீதி கிடைக்குமா இல்லையான்னு அவருக்கு சந்தேகம் வந்துச்சுல. இந்த சந்தேகம் வந்துட்டாலே அந்த வழக்கம் அவங்க விசாரிக்கக்கூடாது. இப்போ நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள், நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள் போன முறையே என்ன முறையை பயன்படுத்தி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மனுசுமருதி எல்லாம் மாணவர்கள் படிக்கணும்னு சொன்னார். அதே தலைமை நீதிபதி எந்த முறையை பயன்படுத்தி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர், நீதிபதி விக்டோரியா கௌரி, நீதிபதி லட்சுமி நாராயண் இவங்களை நியமிச்சிருக்கிறாங்க. ஒன்று, அந்த எந்த மெக்கானிசம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் என்ற அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறாரா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. நீங்கள் 9லேருந்து 15க்குள்ளே தான் ஃபைல் பண்ண முடியும். அப்படி ஃபைல் பண்ணால் அந்த வழக்கு யார் முன்னாடி போகணும்னா ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி முன்னாடி ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் கோர்ட்டில் வரும். அதில் ஒரு வாய்தா வாங்குவோம் அப்படின்ற முறையில் எங்களுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணணும் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு வாய்தா வாங்கினாங்க. நீங்கள் அடுத்து ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் பெஞ்சுக்கு போகும். அதில் எதாலும் கேட்டால் அதுக்கப்புறமா அவங்களே வாய்தா போடுவாங்க. அடுத்த பெஞ்சு அவங்களே தான் வருவாங்க. யோக்கியத்தனமாக இருக்குது. இதை சொல்கிறதோட முருகன் சொல்கிறது, வெளி மாநில பார்வையாளர்கள் இங்கே போடுறது, இங்கே நீதித்துறையில் சித்தாந்த சார்புள்ளவர்களை நியமிப்பது எல்லாம் சேர்ந்து ஒரு சிக்கலை எதிர்நோக்கி தமிழகம் காத்திருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிகிறது. இது குறிப்பாக அதுக்காக அந்தளவுக்கு திமுக அரசாங்கத்தின் மேலே மக்களுக்கு ஒரு பெரிய கோபம், ஆதங்கம், வெறுப்பு, அந்த வெறுப்பினுடைய வெளிப்பாடை அவர்கள் காட்டியிருக்கிறாங்க. அதுதான் வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக நேற்றைக்கு ஒரு சிசிடிவி பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக அந்த ஆஃபீஸர்ஸே பூத்துக்குள்ள நுழைந்து அந்த டேம்பரிங்லாம் பண்ணதாக ஒரு தகவல் வெளியிட்டு மம்தாவே அதை வெளியிட்டிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநிலத்தில் ஒரு பார்வையாளர் இருப்பாங்கன்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ஒருவேளை 4ஆம் தேதி வாக்குப்பதிவு வர காத்திருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சூழல் வந்திருக்கிறது. ஒருவேளை இது சம்பந்தமான, ஏன்னா அது மேற்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருப்பதாகவும் தகவல் வருகிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சிக்கல்னா, தேர்தல் கால சிக்கல்னா உயர்நீதிமன்றத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்கிறதா? இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நாம் எல்லோரும் பேசியிருக்க வேண்டிய, பேசாத ஒரு அபாயமான ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ எல்லாரும் வாக்குச்சாவடி மையத்தை பார்க்குறாங்க. அது பாதுகாப்பாக இருக்கா? இப்போ 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையில் என்ன பண்ணுறது? தபால் ஓட்டு எண்ணிக்கையில் என்ன பண்ணுறது? இதில் விழிப்புணர்வாக இருக்கணும். இப்படி தான் கட்சிகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி இதில் என்ன பிரச்சனை வந்தாலும், வாக்கு எண்ணிக்கையிலையோ வேறு என்ன பிரச்சனை வந்தாலும் தேர்தல் தொடர்பாக அடுத்து முடிவெடுக்கிற இடம்
தீர்மானிக்கிற இடம் நீதித்துறை. ஆமாம். எதர் ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டா சுப்ரீம் கோர்ட்டா அப்படின்றதான். இப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை யாருமே பார்க்கல. இப்போ அதை தான் ஒரு மிகப்பெரிய அபாயமாக நான் பார்க்குறேன். எந்த கட்சிகளும் அதை கவனிக்க தவறிட்டாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் முழுக்க உயர்நீதிமன்றத்திற்கு விடுமுறை. அந்த விடுமுறை கால வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகள் நியமிப்பாங்க, மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதிகள் நியமிப்பாங்க. அதில் தான் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. புது பிரச்சனை ஒன்று, அது யாரும் பேசாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. விடுமுறை கால நீதிபதிகள் நியமிப்பாங்க. அந்த நீதிபதிகள் தலைமை நீதிபதி தான் நியமிக்கிறார். அதில் என்ன நடந்திருக்குன்னா, இதான் அந்த நோட்டிஃபிகேஷன். ஓகே. ROC நம்பர் 37876A/2026 C3 அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 61/2026. இந்த விடுமுறை காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் மதுரை உயர்நீதிமன்றத்துலேயும் வழக்கு யார் விசாரிப்பாங்க அப்படின்றது. அதில் 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. வழக்கல் விசாரணையை வந்து 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரையும், 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரையும், 16லேருந்து 22, 23லேருந்து 31, 4. இப்போ 4 வகையான நீதிபதிகள் நியமிக்கப்படுறாங்க. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் பார்ட்டில், அதாவது 1-5லேருந்து 8-5 வரை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சவுந்தர், ஜஸ்டிஸ் PB பாலாஜி, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி. இவங்க 3 பேர் இந்த வழக்கில் விசாரிப்பாங்க. இதில் டிவிஷன் பெஞ்சில் ஜஸ்டிஸ் சவுந்தர் தலைமையிலான அமர்வு விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2வது பார்ட்டு 9-5லேருந்து 15-5 வரை. இந்த 2வது பார்ட்டில் ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி, ஜஸ்டிஸ் தனபால் 2 பேரும் டிவிஷன் பெஞ்ச் மேட்டரை விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அவங்க பதவி ஏற்கும்போதே பெரிய பிரச்சனை வந்துச்சு. அவங்க பிஜேபி மகளிர் அணியில் பொறுப்பில் இருந்தவங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசியவர் என்று பதவியேற்கிற அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் அவர் 2 வருஷம் அவங்க பெர்மனண்ட் ஆகிறதுக்கு இருக்குது. அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட அப்சர்வேஷனில் அவங்கள வைக்கணுன்ற அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லித்தான் அவங்க பதவியேற்க அனுமதிச்சாங்க. சுப்ரீம் கோர்ட் வழக்கு வர்றதுக்கு முன்னாடி அவசரமாக இங்கே பதவியேற்றாங்க. அப்படி ஒரு பாஜகவில் நேரடியாக இருந்த ஒருவர் லீட் பண்ணக்கூடிய ஜட்ஜாக, சீனியர் ஜட்ஜாக போட்டிருக்கிறாங்க ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி. இது ஒரு பிரச்சனை. 2வது, அடுத்த 3வது சிட்டிங் 16-5லேருந்து 22-5 வரை யாருன்னா ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன், ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன். இது 16-5லேருந்து 22-5 வரையும். அதற்கு பிறகு அடுத்த சிட்டிங் இருக்குது, கடைசி இது 23-5 31-5 வரை. அதில் அதே நீதிபதி GR சுவாமிநாதன், நீதிபதி லட்சுமி நாராயணன், இவங்க 2 பேரும் அந்த பெஞ்சில் போட்டிருக்கிறாங்க. ஓகே, சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா, இது இந்த வருஷம் இப்படி இருக்குது. ஓகே. போன வருஷம் நம்ம எல்லாருக்கும் ஆமாம் சிக்கல் நிறைய. போன வருஷம் வெக்கேஷன் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு அதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் சென்று நீண்ட சட்ட போராட்டம் நடத்தி ஆளுநரோட அதிகாரம் என்ன, ஒரு சட்ட மசோதா தொடர்பாக ஆளுநரோட அதிகாரம் என்னன்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வாங்கினாங்க. அதில் ஒரு 10 சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் டீம்டு அப்ரூவல் பாஸ் ஆயிடுச்சுன்னு கொடுத்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து போன வெக்கேஷன் கோர்ட்டில் போன மே மாதம் இடைக்கால தடை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போது இடைக்கால தடை நீதிபதி GR சுவாமிநாதன், இதே நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் தலைமையிலான அமர்வு தான் இடைக்கால தடை கொடுத்தாங்க. அது பெரிய அளவில் பிரச்சனையாச்சு. அந்த தடையினால் இன்றைக்கி வரை தமிழ்நாடு யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டிலையும் VC அப்பாயின்மெண்ட் பண்ண முடியலை. யூனிவர்சிட்டி பூரா நாசமாக போகிறதுக்கு அந்த உத்தரவு மிகப்பெரிய காரணம். ஹையர் எஜுகேஷனே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் சோழி முடியிற நிலைமையில் இருக்குது, கவர்மெண்ட்டில் இருந்தது. போன வருஷம் உள்ள நோட்டிஃபிகேஷன் இது. போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 85/2025. அதில் 2வது பார்ட்டில் 10-5லேருந்து 16-5 வரை உள்ள பீரியடில் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன், ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன். அதுக்கப்புறம் 3வது பார்ட்டு 17-5லேருந்து 23-5 வரை ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன், ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன். இப்போ என் கேள்வி என்னென்னா,
ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தோடனே வர்ற பெஞ்சில் அவங்க அடுத்து வராங்க. 4ஆம் தேதி ரிசல்ட்டு. ஆமாம். அப்படின்னா அதுக்கப்புறம் 5ஆம் தேதி வரை தான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு சிட்டிங். 6ஆம் தேதி சிட்டிங். அதனால் வந்த உடனே ஃபைல் பண்ண முடியாது. அடுத்து ஃபைல் பண்ணால் நீங்கள் 9லேருந்து 15க்குள்ளே தான் ஃபைல் பண்ண முடியும். அப்படி ஃபைல் பண்ணால் அந்த வழக்கு யார் முன்னாடி போகணுன்னா ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி முன்னாடி ஃபஸ்ட் வெக்கேஷன் கோர்ட்டில் வரும். ஆமாம். அதில் ஒரு வாய்தா வாங்குவோம் அப்படின்ற முறையில் எங்களுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணணும் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு வாய்தா வாங்கினாங்கன்னு வைங்க. அடுத்து ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் பெஞ்சுக்கு போகும். அதில் வந்து எதாலும் கேட்டால் அதுக்கப்புறமா அவங்களே வாய்தா போடுவாங்க. அடுத்த பெஞ்சு அவங்களே தான் வருவாங்க. இருந்தாலும் தேர்தல் காலத்தில் நடக்கக்கூடிய இந்த சட்ட நடவடிக்கை வலுப்போனால் அப்படிலாம் பண்ணிட முடியுமா? ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அப்படி இல்லை, இவங்க வந்து இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, நீதிபதிகள் விடுமுறை காலத்தில் நியமிக்கிறதுல உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன அணுகுமுறையை மேற்கொள்கிறார்? நீங்கள் இந்தியாவில் யார் இருந்தாலும் அரசியல் சட்ட முறைப்படி தான் செயல்பட முடியும். ஸ்கீம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான். இப்போ யாருக்குமே இங்கே எல்லையற்ற அதிகாரம் கிடையாது. இப்போ நீதிபதிகளுக்கு வழக்கு ஒதுக்குறாங்களா, அது போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் சொல்லுவாங்க. நீதிபதிகளுக்கு வழக்கை ஒதுக்கும் அதிகாரம் என்பது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் ப்ரிரோகேட்டிவ் பவர். அதாவது அவங்க மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர்னு அவர் சொல்லுவாங்க. அவர் பார்த்து யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறையை நான் கேள்விக்குட்படுத்துகிறேன். ஒரு தலைமை நீதிபதிக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம், இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தை அவர் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாமா, இல்லை அரசியல் சட்ட வரம்புகளுக்கு உட்பட தான் பயன்படுத்த முடியுமான்றதான் என் கேள்வி. இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா, எப்படி வேணாலும் யாரும் பயன்படுத்த முடியாது. குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை கூட அவர் இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது. உதாரணமாக ராஜீவ் கொலை வழக்கில் உள்ள தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அவங்களுக்கு கருணை மனு போட்டு அதை ரிஜெக்ட் பண்ணி அது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தபோது அதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் கருணை மனுவை பல வருஷம் கிடப்பில் போட்டிருக்கிறதில்ல, அப்படி செய்ய முடியாது. எப்படி கவர்னர் லாவை வந்து பல வருஷம் போட்டிருக்கிறாரோ, கவர்னர் இவ்வளோ நாள் தான் பண்ணன்னு அரசியல் சட்டத்தில் இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செயல்படுத்த முடியாது, எவ்வளோ நாளில் நீங்கள் பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அப்போ அது குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ யாராக இருந்தாலும் அரசியல் சட்டப்படி அந்த அதிகாரத்தை அரசியல் சட்ட முறைப்படி தான் பயன்படுத்த முடியும். ஒரு சர்வாதிகார நாடு போல் அவங்க பயன்படுத்த முடியாது. தலைமை நீதிபதிக்கு அது பொருந்துமா? தலைமை நீதிபதிக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொருந்தும், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொருந்தும். எல்லாரும் அரசியல் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்ட நடைமுறைகள் என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். சரிங்களா? அது ஒரு ஆர்பிட்ரரியாக எதேச்சதிகாரமாக எந்த அதிகாரத்தையும் யாரும் பயன்படுத்த முடியாது. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷனுக்கு பொருந்தும். இப்போ உங்களுக்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குறது அவரோட உரிமை தான். அந்த உரிமை சட்டத்துக்கு உட்பட்டு தானே செய்ய முடியும். நீங்கள் உங்களுக்கு ஒரு குற்றம், ஒரு 3 வருடம் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றம் இருக்குது, அது ஒரு நீதிபதி முன்னாடி வழக்கு வருதுன்னு வைங்க, அதுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. சட்டத்தில் என்ன இருக்கோ அப்படி தான் செயல்பட முடியும். சரிங்களா? அது நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு பொருந்துகிற போது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இங்கே நடவடிக்கை செய்கிறாங்கல்ல, அதற்கும் அது பொருந்தும். ஏன்னா ஆர்டிகல் 14 படி வந்து நிர்வாக ரீதியான நடைமுறைகளும் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. 2018 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்க. இந்திய நீதித்துறை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்போ உணரப்பட்டது. கண்டிப்பாக. என்ன சொன்னாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா ஒன்றிய அரசு தொடர்பான வழக்குகளை, மோடி அரசு தொடர்பான வழக்குகளை குறிப்பிட்ட நீதிபதிகளுக்கு மட்டும் ஒதுக்குறாரு, சீனியர் ஜட்ஜஸ்க்கெல்லாம் ஒதுக்க மாட்டாரு. அப்போ இந்த அதிகாரம் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்தாங்க. அப்போ இந்த விமர்சனத்தை நான் மட்டும் வைக்கல, உச்சநீதிமன்றத்தில் மூத்த 4 நீதிபதிகள் வைத்திருக்கிறார்கள். அதில் பின்னாடி தலைமை நீதிபதி எல்லாம் ஆனவங்களாக இருக்காங்க. அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியோ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் என்ற அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறாரா இல்லையா அப்படின்றதான் கேள்வி.
இப்போ சரியான முறையில் பயன்படுத்துகிறாரா இல்லையான்னு இப்போ எல்லாரும் சொல்ல முடியாத காரணம் என்னென்னா ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டா அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது, சட்டத்தில் ஒரு அதிகாரம் கொடுத்துட்றாங்க. ஒரு விசி நியமனத்துக்கான அதிகாரம் முதல்வருக்கோ இல்லை எஜுகேஷன் மினிஸ்டருக்கோ இல்லை சீஃப் செக்ரட்டரிக்கோ கொடுக்குறாங்கன்னு வைங்க. அந்த அதிகாரத்தை அவர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா அவர் நினச்சா யாரும் வேணாலும் உங்களே என்னையும் போய் விசியாக நியமிச்சிட முடியாது. அதுக்கு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸில் இது மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இப்படி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும், இவ்வளோ பேசிக் இருக்கணும், ஒரு சர்ச் கமிட்டி இருக்கணும், இதெல்லாம் ரூல்ஸில் இருக்கும். சரிங்களா? இப்போ ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கோ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கோ நீதிபதிகளுக்கு வழக்கு ஒதுக்க அதிகாரம், வெக்கேஷனில் வழக்குற ஒதுக்க அதிகாரத்துக்கு எந்த வரைமுறையாவது இருக்குன்னா எந்த வரைமுறையும் இல்லை, எந்த மெக்கானிசம் இல்லை, எதுவுமே கிடையாது. அவங்க நினச்சா பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இப்போ யாரும் அதை பேச முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நினச்ச மாதிரியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றது தான். அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணணும். இப்போ நான் கேட்குறது என்னென்னா, என்ன முறையை பயன்படுத்தி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மனுசுமருதி எல்லாம் மாணவர்கள் படிக்கணும்னு சொன்னார். அதே தலைமை நீதிபதி எந்த முறையை பயன்படுத்தி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர், நீதிபதி விக்டோரியா கௌரி, நீதிபதி ஜிஆர் சாமிநாதன், நீதிபதி லட்சுமி நாராயண் இவங்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஒன்று. அந்த எந்த மெக்கானிசம், இப்போ ஒரு மெக்கானிசம் வேணும்ல. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல நீதிபதிகள் இருக்காங்க, மதுரை உயர்நீதிமன்றத்தில் பல நீதிபதிகள் இருக்காங்க. வெக்கேஷனை பொறுத்து எல்லோரும் மொத்தமாக வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெக்கேஷனுக்கு யாராலும் சீனியர் ஜட்ஜை ஒருத்தர் நியமிக்கிறது, ஜூனியர் ஜட்ஜை ஒருத்தர் நியமிக்கிறது, செகண்ட் வெக்கேஷனில் அடுத்த சீனியாரிட்டியில் இருக்கவங்களை நியமிக்கிறது, கீழேருந்து இன்னொருத்தர் நியமிக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அப்போ ஏன் இல்லைன்றதான் என்னோட கேள்வி. இப்போ லீவில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்திலேருந்து நீதிபதி ஆனதுலேருந்து அவர் மதுரையை விட்டு மற்ற சிட்டிங்க்கு நார்மலாக கோர்ட் நடக்கும்ல வழக்கமாக, அவர் சென்னைக்கு போனதே கிடையாது. ஆனால் வெக்கேஷனுக்கு மட்டும் போகிறாரு. எப்படி அவர் கேட்டு வாங்குறாரா இல்லை இவங்களா போடுறாங்களா, இது தெரியணும். ஓகே. இப்போ ஒரு சென்சிட்டிவான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆமாம், 4ஆம் தேதி வந்து அடுத்து வந்து வழக்கு வரும்போது பாஜகவிலிருந்து ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி பாஜகவிலிருந்து வந்தவர், ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் வந்து தன்னை ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் என்று அறிவித்து கொண்டவர். நீதிபதி ஆன பிறகு கூட அதை அறிவிச்சிருக்கிறாரு, அதுக்கு முன்பாகவும் அறிவிச்சிருக்கிறாரு. அதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த திராவிட இயக்க கருத்தியல் மீது தீரா பகை கொண்டு இருப்பவர்னு சொல்லி அவரே பொதுமடையில் பல இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார். அடுத்து அவர் கூட இருக்கிற நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள், அவங்க பிரதர் ராகவாச்சாரின்னு ஒரு சீனியர் அட்வொகேட் இருக்கார். அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. பிஜேபியோட முக்கியமான கேஸுக்கெல்லாம் அவர் தான் ஆஜராகிருக்கிறார். அதாவது பிஜேபியோட வெற்றிவேல் யாத்திரை, நீட்டுக்கு கமிட்டி போட்டதுக்கு எதிரான வழக்கு, ஆர்கே சுரேஷ் கேஸ், இப்படி பல்வேறு வழக்கில் அவர் ஆஜராகிருக்கிறாரு. அவர் ஒரு பிஜேபி ஆதரவு வழக்கறிஞர் என்று அறியப்பட்டவர். நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் ப்ராக்டிஸ்க்கு அவர் ஜட்ஜாக வந்த பிறகு அவரோட பிரதரை ப்ராக்டிஸ் பண்ணாமல் நிறுத்தியிருக்கணும். அதான் ஒரு சரியான நேர்மையான அணுகுமுறை. ஒரு நீதிபதி இங்கே உயர்நீதிமன்றத்தில் அவங்க தம்பி ஜட்ஜாக இருக்கிறாரு, அண்ணன் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அதை கொஸ்டின் பண்ண முடியுமா? இல்லை, அப்படி கொஸ்டின் பண்ண முடியுமான்னா இதை தான் வந்து அங்கிள் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இது மாதிரி பல முறை விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதியின் பிள்ளையில் உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்க இங்கே போனால் என்ன இந்த உயர்நீதிமன்ற நீதிபதியில் முடிவெடுப்பாங்க வழக்கறிஞர்களுக்கு தெரியும். இப்போ பல நீதிபதிகளோட பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீதிபதிகள் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும். ஏற்கனவே ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் இருந்தாங்க, அவங்க ஜட்ஜாக போகிற போது அவங்க கணவர் ஜெகதீசன் வழக்கறிஞராக இருந்தார். இப்போ அவர் வந்து ப்ராக்டிஸை சஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்கள ஜட்ஜ் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் ப்ராக்டிஸை அவங்க ரிட்டையர்ட் ஆகிற வரை அவர் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ் ஆகினார். ஜஸ்டிஸ் ராஜ் இளங்கோன்னு ஒரு நீதிபதி வந்தார். அவங்க மனைவி கவர்மெண்ட் அட்வொகேட்டு, ஏபிபியோ பிபியாக இருந்தாங்க. அதுக்காக அவரை உடனே ஆந்திராவுக்கு மாற்றினாங்க. ஆந்திராவிலே இருந்துட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். அப்படி நீதித்துறையில் முன்னுதாரணங்கள் இருக்குது. ஜஸ்டிஸ் ராம்மூர்த்தியை சொல்லுவாங்க, அவர் ஜட்ஜாக இருக்கிற மகனை ப்ராக்டிஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்படி தமிழ்நாட்டிலே முன்னுதாரணங்கள் இருக்கிற போது இப்போ இவர்
ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயண் பிரதர் ராகவாச்சார் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது முறை கிடையாது. அவர் மட்டும் இல்லை, பல நீதிபதிகளோட பிள்ளைகள் இருக்காங்களா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி பையனை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு நேர்மையான நீதிமன்ற முறைக்கு, நீதித்துறைக்கு ஒரு களங்கமாக தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஏற்கனவே கெஜ்ரிவால் பிரச்சனை வந்துச்சுல்ல, ஜஸ்டிஸ் சுவர்ணகாந்த சர்மா டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜு, அவங்க பிஜேபியோட வழக்கறிஞர் பிரிவு ஏபிவிஎஸோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சித்தாந்த சார்பு இருக்கிறது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக அதே கோர்ட்டில் நீங்கள் விலகணும்னு சொல்லி பெட்டிஷன் போட்டு, அது மட்டும் கிடையாது, அவரோட 2 பிள்ளைங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில், ஒன்றிய அரசோட கவுன்சிலாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு வழக்கு ஒதுக்குறது யாருன்னா இந்த வழக்கில் ஆஜராகக்கூடிய ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா. ஒரு வருஷத்துக்கு 2000 கேஸ், இப்போ தான் புதுசாக அவங்க என்ரோல் பண்ணி வந்திருக்காங்க. வருஷத்துக்கு 2000 கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பயாஸ்டாக அதை செய்கிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. நீதிபதி பிள்ளைன்றதுக்காக அதை பொறுப்பு கொடுக்குறாங்க. நீதிபதி பிள்ளைகள் என்பதுக்காக 2000 வழக்கு 3000 வழக்கு கொடுக்குறாங்க. இப்போ இவங்க எப்படி அடிப்படையில் ஒரு பயாஸ் இல்லாமல் விசாரிக்க முடியும் அப்படின்ற கேள்வியை கெஜ்ரிவால் எழுப்பினார். அதனால் போக மாட்டேங்கிட்டாரு. அதனால் அவங்க அதை ஒத்துக்கறல. அவர் இருந்தாலும் நான் அந்த வழக்கில் ஆஜராக மாட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதையெல்லாம் நீதித்துறை கலங்க ஏற்படுத்துறதா இல்லை. எந்த நீதிபதி விசாரிச்சேன்னா உங்களை இப்படி உங்கள் மேலே இப்படி நேரடி குற்றச்சாட்டு இருக்குது, நீங்கள் சித்தாந்த சார்புள்ளவர்னு சொல்லிட்டாங்க. இது உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே இது ஒரு வழக்கு வந்துச்சு. 2015 ஒரு என்ஜேஎஸ்சி ஆக்டை உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பதற்கு பிஜேபி கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதை எதிர்த்த வழக்கில் கொலிஜியத்தில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் கெஹரை வந்து விலக சொல்லி கேட்குறாரு, ஃபாலின் நரிமன் கேட்குறாரு. அந்த வழக்கு பிரச்சனை வருகிற போது அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சொன்னது, பயாஸ்ன்றது வந்து ஐடியாலஜிக்கல் அல்லது பயாஸ் வித் காஸ், அந்த பிரச்சனையின் பொருளோடு உங்களுக்கு வந்து பயாஸ் இருந்தாலும் கூட, இப்போ திருப்பரங்குன்ற வழக்குகளோடு நம்ம தர்கா சரப்பில் அது போட்டிருக்கோம். திருப்பரங்குன்ற பிரச்சனையில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் சொந்த முறையில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கார், இது பயாஸ்டாக இருக்குது, அந்த வழக்கை அவர் விசாரிக்கக்கூடாது, வேறு நீதிமன்றத்துக்கு மாத்திரம் நம்ம போட்டிருக்கோம். இப்போது ஒரு நீதித்துறையில் ஐடியாலஜிக்கலாக உள்ளவங்க, குறிப்பிட்ட ஐடியாலஜி, ஆளுங்கட்சி ஐடியாலஜி உள்ளவங்க உள்ளே வர்றது கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் வந்த பிறகு அந்த ஐடியாலஜிக்கல் சார்பாக அவங்க வச்சுக்கிறக்கூடாது. அப்படி மீறி இருக்கிற போது எல்லாருக்கும் அது சந்தேகம் வரும். இப்போ நீதின்றது வந்து ஜஸ்டிஸ் நாட் ஒன்லி பி டன் பட் சீம்ஸ் டு பி டன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நீதி பாரபட்சமற்ற முறையில் வழங்கப்பட்டது மக்களுக்கு தெரிகிற வகையில் அவங்க நடைமுறை இருக்கணும். ஜட்ஜு ஆக்சுவலாக பயாஸாக இருக்கணும், ஒரு சார்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு வந்தாலே அந்த வழக்கம் அவங்க விசாரிக்கக்கூடாது. அப்ரிஹென்ஷன் ஆஃப் பயாஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி சந்தேகம், இப்போ கெஜ்ரிவாலுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த நீதிபதி நம்மளுக்கு நீதி கிடைக்குமா இல்லையா, இவங்க பிஜேபி வழக்கறிஞர் பிரிவு மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க, பிள்ளையை வந்து போஸ்டிங் வாங்கியிருக்கிறாங்க, இவங்ககிட்ட நீதி கிடைக்குமா இல்லையான்னு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சுல. இந்த சந்தேகம் வந்துட்டாலே அந்த வழக்கம் அவங்க விசாரிக்கக்கூடாது. இப்போ நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள், நீதிபதி லட்சுமி நாராயண் அவர்கள் போன முறையே 2 வெக்கேஷன் சிட்டிங் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த முறையே 2 வெக்கேஷன் சிட்டிங் கொடுக்குறாங்க. போன முறை அது பெரிய பிரச்சனையாக அது மாறிச்சு. திரும்ப அதுக்கப்புறம் வந்து நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வெளியில் பேசின பேச்சு இருக்குல்ல, அது எல்லாமே திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான பேச்சு. நீதிமன்றத்திலே அதை அவர் எதிரொலிச்சிருக்கிறாரு. இது பலரும் விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க, கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவர் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு. இப்போ அவருக்கே திரும்பவும் சென்சிட்டிவாக எலெக்ஷன் முடிஞ்சோடனே வழக்குகள் வர்ற சூழ்நிலையில் அவருக்கே இந்த வழக்குகளை தலைமை நீதிபதி ஒதுக்குனார்னா இது எப்படி பார்க்குறது? இப்போ என்ன சிக்கல் வருங்கிறீங்க? இப்போ திமுக அட்வொகேட் இருக்காங்க, நீங்கள் சொல்லக்கூடாத ஒரு அபாயகரமான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. அப்படிங்கும்போது அவங்க திமுக வழக்கங்களாம் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேள்வி. திமுக வழக்கறிஞர் அணியா? ஆமாம், அவங்க வந்து கவர்மெண்ட் 3ஆம் 4ஆம் தேதி எண்ணி முடிச்சோன்னையும் எப்படி போஸ்டிங் வாங்குறது, ஏஜிஆர் வாங்குறது, ஏஏஜிஆர் வாங்குறது, கவர்மெண்ட் அட்வொகேட்டு, ஸ்பெஷல் கவர்மெண்ட் லீடரு, இதுக்கு எங்கே காசு கொடுக்கணும், யாரை காக்கா பிடிக்கணும், எங்கே போய் உட்காரணும், இந்த வேலையெல்லாம் தெளிவாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க வேலையை இல்லை. இப்போ யோசிச்சு பார்த்தா அரசமையில ஒரு சிக்கல்லாம் ஏற்பட்டுருக்கு மாதிரி தானே இந்த நீங்கள் சொல்கிற இதுதான். ஆமாங்க, இது யாருங்க பேசுகிறா? நம்ம இதை எத்தனை தடவை பேசிகிட்டு இருக்கோம், போன தடவையும் பேசணும், தொடர்ந்து நானும் நீதிபதி ஹரிபரந்தாமன் மட்டும்தான் அதை பேசுகிறோம். அப்போது ஒரு பெரிய கட்சியோட லீகல் விங் இருக்குங்க, ஒரு ஆள் பேச வேணாமா? இது எவ்வளோ பெரிய சீரியஸான பிரச்சனை? யாராலும் இதுவரை கொஸ்டின் பண்ணியிருக்காங்களா?
அப்போ ஒரு பொலிட்டிக்கல் விழிப்புணர்வு உள்ள ஒரு மாநிலத்தில் நீங்கள் இதை கொஸ்டின் பண்ணல, சாதாரண மக்கள் கொஸ்டின் பண்ணுறாங்க. ஏன்னா போன வெக்கேஷன் கூட ஒரு பெரிய முன்னுதாரணம் இருக்கிறது. போன தடவை அதுலேயும் பாருங்க, திமுக வெற்றியாக இருந்த கொண்டாடப்பட்டது. அதுலேயும் பாருங்க, போன தடவை வெக்கேஷன் சிட்டிங்லேயும் எல்லா ஜட்ஜுக்கும் ஒரு சிட்டிங் தான். இந்த வெக்கேஷன் சிட்டிங்லேயும் எல்லா ஜட்ஜுக்கும் ஒரே ஒரு சிட்டிங் தான். ஜஸ்டிஸ் சவுந்தருக்கு ஒரு சிட்டிங், ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரிக்கு ஒரு சிட்டிங், அடுத்து ஜஸ்டிஸ் இளந்திரையனுக்கு அவருக்கு வந்து ஒரு சிட்டிங், ஜஸ்டிஸ் வேல்முருகன் மதுரையில் இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு சிட்டிங், ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி ஒரு சிட்டிங், ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சந்திரா ஒரு சிட்டிங். ஜெகதீஷ் சந்திரா, பரத சக்கரவர்த்தி, இளந்திரையன், வேல்முருகன் இவங்கெல்லாம் மதுரையில் இருக்காங்க. ஒரு சிட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே மட்டும் ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதனுக்கு, லட்சுமி நாராயணனுக்கு 2 சிட்டிங் கண்டினியூஸ் ஏன் கொடுக்குறீங்க? ஏன்னா ஒரு சிட்டிங் வரும்போது வாய்தா கேட்பாங்க, யாருக்கு எந்த பார்ட்டிக்கு எதிராக இருக்கோ நாங்கள் பதில் மனு போடணும் அப்படின்னா அடுத்து அவங்கள்ட்டே போடுறது இருக்குல்ல. இப்படி தான் போன தடவை நினச்சி, போன தடவை யார் 2 சிட்டிங் கொடுக்குறீங்க? அப்போ இது சந்தேகத்தை கிளப்பலையா? போன தடவை 2 சிட்டிங், இந்த தடவை 2 சிட்டிங். எலெக்ஷன் நேரத்தில் இப்படி இருக்குது. அடுத்து இங்கே வெளிமாநில பார்வையாளர்களை நியமிக்கிறாங்க. எந்த பார்ட்டிங்கிற விட திமுக சிக்கலாக இருக்கும்போது சிக்கலாக உருவாகும் போல தெரியுது. திமுக சிக்கல்னா திமுக பேசணும் இல்லைங்க. திமுக சட்டத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சட்டத்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்கு? நீங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எழுதணும்ல. வெக்கேஷன் சிட்டிங் வந்து நீங்கள் கான்ட்ரவர்சியாக இருக்கிற நீதிபதிகள், ஐடியாலஜிக்கல் பயாஸாக இருக்கிற நீதிபதிகளுக்கு வந்து நியமிக்கக்கூடாது, கான்ஸ்டியூஷனலாக இருக்கிற நீதிபதிகளை மட்டும்தான் நியமிக்கணும்னு எழுதுறதுக்கு திமுக சட்டத்துறைக்கு தெரியாதா? அவங்க நேரடியாக பேசுகிறது எங்களுக்கு வந்து தயக்கமாக இருக்குது. நாங்கள் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறோம், ஜட்ஜி எதிராக போயிடுவாங்களா, வேற ஆளை வச்சுனாலும் பேசவையே, 4 சீனியர் அட்வொகேட்டை வச்சு பேசவையே, 2 ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு பேசவையே. இப்போ தமிழ்நாட்டோட நலன் உன் கட்சிக்கே நாளைக்கு சிக்கல் வரப்போகுது. இது சிக்கல் வந்தால் பெரிய சிக்கலாக அது மாறும். ஆனால் இதை பற்றி இது இப்போ மட்டும் இல்லை, எல்லா காலத்துலேயும் இது பிரச்சனையாக இருக்குது. சரிங்களா? நம்ம பேட்டி கொடுத்தா கூட அதில் வந்து பலரும் வந்து எப்படி இந்த வழக்குகள்லாம் இவங்ககிட்ட மட்டும் போகுது அப்படின்னு பல பேர் கமெண்ட்டில் வந்து கேட்குறாங்கல்ல. அப்போ அந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது நீதித்துறையில். அதை அரசியல் கட்சியில் பேசணும்னு நம்ம சொல்கிறோம். குறிப்பாக வழக்கறிஞர் அணி, ஒவ்வொரு பெரிய கட்சியிலும் வழக்கறிஞர் அணி இருக்குது. ஒரு கான்ஃபரன்ஸ் வைங்க, பேசுங்க, இதுக்கு ஒரு ரூல் உருவாக்குங்க, ஒரு கைட்லைன்ஸ் உருவாக்குங்க, ஃபுல் கோர்ட் மீட்டிங் போட்டு முடிவு பண்ணுங்கள். எப்படி போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் சீனியாரிட்டி படி போடுங்க. ஏதோ ஒரு முறையை கடைப்பிடிக்கணும்ல. அப்படி எதுவுமே இல்லாமல் தலைமை நீதிபதி அவர் விருப்பத்துக்கு செய்வார்னா அது ஒரு கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் உள்ள நாட்டில், கான்ஸ்டியூஷன் ஸ்கீம் இருக்க நாட்டில், அரசியல் சட்டப்படி முறைப்படி நடக்க வேண்டிய ஒரு நாட்டில் தலைமை நீதிபதியாக இருந்தாலும் சரி, அது எந்த நீதிபதியாக இருந்தாலும் சரி, அது முதல்வராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, யாரும் அவங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அவர்கள் அரசியல் சட்ட முறைக்கு உட்பட்டு தான் செயல்படணும். ஏற்கனவே நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் மீது திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் 120 பேர் கையொப்பமிட்டு அவரை பணியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் பாராளுமன்றத்திலே நிலுவையில் இருக்கிற போது இங்கு தேர்தல் தொடர்பான ஒரு வழக்கை அவர் விசாரிக்கிற சூழ்நிலை வந்தால் எப்படி இருக்கும்? நம்ம வந்து அவரை வெக்கேஷன் ஜட்ஜாக போட வேணாம்னு நம்ம சொல்லலை. அவர் எப்பயுமே மதுரையில் தான் இருக்கிறார். பதவி ஏற்றதுலேருந்து இன்றைக்கி வரை மதுரையில் தான் இருக்கிறாரு. வெக்கேஷனுக்கு மட்டும் வெக்கேஷனுக்கு போகிறாரு. இந்த வெக்கேஷன், இதுக்கிடையில் இடையில் ஒரு வெக்கேஷனுக்கு போனார், அதுவும் சவுக் சங்கர் கேஸ் அப்படி வந்துச்சு போன வெக்கேஷன். அப்போ இந்த வெக்கேஷன் ஏன் வெக்கேஷனுக்கு மட்டும் போடுறாங்க அப்படின்ற கேள்வி வரும். ஒருவேளை அவர் கேட்டோ அல்லது நீங்களோ கொடுத்தா கூட மதுரையில் வெக்கேஷன் கோர்ட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏன் ஜஸ்டிஸ் வேல்முருகன் அங்கே போட வேண்டியதானே? இதில் என்ன பிரச்சனை இருக்குது? எந்த கான்ட்ரவர்சி வராமல் போயிரும்ல. கான்ட்ரவர்சியில் சிக்காத பல்வேறு நீதிபதிகள் அங்கே இருக்கிற போது என்ன அடிப்படையில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்களை, நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்களை, நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்களை தலைமை நீதிபதி தேர்வு செய்தார்? அதற்கான முறையை விளக்கணும் தான் நம்ம கேட்குறோம். நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ ஆளுநர் இன்சார்ஜ் தான், கேரளாவில் தான் ஆளுநர் இருக்கிறார். ஒருவேளை பத்திரிகையெல்லாம் இப்போ சொல்கிற மாதிரி ஒரு திமுக அதிமுகவும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற முறையில் வந்தால், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக திமுக வந்தாலும் கூட கவர்னர் என்ன பண்ணுவார்? கேரளா ரிசல்ட்டை நான் முடிச்சுட்டு அப்புறம் வரேன்னு வரமாட்டார். இதுக்கடையில் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகும். நீதிமன்றத்துக்கு வழக்கு போனால் நீதிபதிகள் யாரை கூப்பிட சொல்கிறாங்களோ அவங்கள தான் கவர்னர் கூப்பிடுவார். அப்படி வந்தால் கவர்மெண்ட் ஃபார்மேஷனில் முக்கிய பங்கை நீதித்துறை வைக்கும் ஒரு சூழ்நிலை என்பது வர வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் இம்பீச்மெண்ட் மோசன் உள்ள ஒரு நீதிபதியை
ஏன் நியமிக்கணும், ஏன் மதுரையில் கூட நியமிச்சிருக்கலாமே அப்படின்ற கேள்வி என்பது நியாயமாக இல்லையான்னு மக்களே சொல்லட்டும், அரசியல் கட்சிகள் சொல்லட்டும், சம்மந்தப்பட்ட நீதித்துறையை தன்னை பரிசீலித்து கொள்ளட்டும். இப்போ வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது முதல்ல எஸ்ஐஆரை வச்சு கடுமையாக நெருக்கடி பண்ணி இஸ்லாமிய வாக்காளர்களாக நீக்கி நெருக்கடி பண்ணாங்க. அடுத்து தேர்தலில் சென்ட்ரல் படையெல்லாம் குவிச்சு அடித்து நொறுக்கி பல பேரை ஓட்டு போட விடாமல் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. பல வழக்குகள் போட்டாங்க. அவங்களுக்கு வேலை பார்க்குற நிறுவனத்தை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படி எல்லாம் கடுமையான நெருக்கடி. இந்த ஃபைட்லேயே அவங்களுக்கு மம்தா காலம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க மேலே வழக்கு, அமலாக்கத்துறை வழக்கு, அப்படி பல வழக்குகள் போட்டு அதை நெருக்கடி பண்ணாங்க. இதையெல்லாம் தாண்டி தேர்தலில் நின்ன உடனே அதுக்கப்புறம் இப்போ இவிஎம் டேம்பரிங்க்கு நேரடியாக வாக்குச்சாவடிக்கே போய் அதிகாரிகள் இவிஎம்மை டேம்பரிங் பண்ணுறாங்க. அந்த வீடியோ எடுத்து இப்போ போட்டாங்க. இந்த நாட்டில் சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, ஹைகோர்ட் இருக்குல்ல, மம்தா பானர்ஜி எத்தனை கேள்வி கேட்டீங்க, எத்தனை கேள்வி நீங்கள் கேட்டீங்க? ஒரு ரெய்டு நடக்கிறப்போ மம்தா பானர்ஜி எப்படி போனாங்க அப்படிலாம் கேட்டிங்கல்ல. இப்போ என்ன நடந்திருக்கு? சுப்ரீம் கோர்ட் கேட்கணும்ல, ஹைகோர்ட் அங்கே உள்ள ஹைகோர்ட் கேட்கணும்ல. அங்கேயும் முழுக்க சென்ட்ரல் ஃபோர்ஸு, அடுத்த அதிகாரிகளும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் போடுறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலையும் எல்லாமே வெளிமாநில அதிகாரிகளாம். ஏன் பிஜேபி அஸ்ஸாமில் நீ ஏன் அதை போடல? அதிகாரிகள் பூரா இங்கேயும் மாற்றினீங்க, அங்கேயும் மாற்றினீங்க, அஸ்ஸாமில் மாற்றினீங்களா? பிஜேபி ரூல் நடக்கிற இடத்துல அப்படியே இருக்குது. நாளைக்கு உத்தரப்பிரதேச தேர்தல் வரப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அங்கே உள்ள ஆளை வச்சு தான் நீங்கள் பண்ணுவீங்க. தலைமைச் செயலர் மாற்றிருக்காங்கல்ல, இங்கேயும் மாற்றிருக்கிறாங்க, வெஸ்ட் பெங்காலில் மாற்றிருக்கிறாங்க, கேரளாவில். ஆனால் அங்கே மட்டும் பிஜேபி ரூல் ஸ்டேட்டில் மட்டும் பண்ண மாட்டாங்க. அப்போ இங்கே தேர்தல்னு ஒன்று முறையாக நடக்குதா அப்படின்னா நடக்கலைன்றதை இப்போ உறுதியாக கூட்டிகள் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் தேதி என்ன நடக்குமோன்ற அதிர்ச்சி இன்னும் கூடுதலாக இருக்கிறது. ஆமாம், இப்போ நீதித்துறையில் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்துருக்கீங்க. இப்போ என்னதான் சிக்கலுங்கிறீங்க? இப்போ எல்லாமே கட்சிகளே எல்லாரும் பயத்தில் இருக்காங்க, என்ன நடக்குன்றது தெரியலை அப்படின்னு எல்லாரும் கூட்டம் போட்டு விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு எல்லா கட்சியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஜனநாயகபூர்வமான முறையில் இங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்றதான். இப்போ அடுத்து தட்டி கேட்குற இடத்துல இருக்கிற நீதிமன்றத்திலையும் ஐடியாலஜிக்கலாக இருந்த நீதிபதிகள் வந்த பிறகும் பொது இடங்களில் தங்களை ஐடியாலஜியாக வெளிப்படுத்திக்கிட்ட நீதிபதிகளை நியமிச்சிருக்குது அப்படின்றது ஒரு பொருத்தமான அணுகுமுறை கிடையாது. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வெளிப்படையாக தன்னை ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் நீதிபதியாக வந்த பிறகு டெல்லியில் ஒரு மீட்டிங் பேசின வீடியோ இருக்குது. நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள் பிரதர் அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறார், பிஜேபி கேஸுக்கு ஆஜராகிறாரு. ஏற்கனவே ஆர்என் ரவியால் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு சிண்டிகேட் மெம்பராக அவர் நியமிக்கப்பட்டவர். இப்படி ரெண்டு பேருமே ஒரு சித்தாந்த ரீதியாக இருப்பார்கள் என்று சந்தேகம் வரும் அளவுக்கான ஆட்களை ஏன் நியமிக்கிறீங்க? எத்தனை நீதிபதி இருக்கிறாங்க? 52 53 பேர் இருக்கிறாங்க, சீனியர் ஜட்ஜ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இது மாதிரி பொலிட்டிக்கல் கலர் இல்லாதவங்களை நீ நியமிக்கிறதுல என்ன பிரச்சனை? ஆனால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் செய்யவில்லை. அவர் பேசினதே நம்மளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. மனுசுமதியும் அர்த்தசாஸ்திரத்தையும் மாணவர்கள் கற்பிக்கணும்னு அவர் போய் பேசுகிறாரு. மனுசுமதியை எதிர்த்து தான் அரசியல் சட்டமே வந்துச்சு. அப்போ நீங்கள் அரசியல் சட்டத்தை இப்போ கடைப்பிடிக்கிறதா, நம்மெல்லாம் மனு தர்மத்தை படிக்கிறதா, கோர்ட்டில் மனு தர்மத்தை போய் பேசுகிறதான்னு தெரியலை. அப்படி தலைமை நீதிபதி இப்படி ஒதுக்கி இருக்கிறார். இதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக நமக்கு இருக்கிறது. ஆனால் பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல், அவர்கள் வழக்கறிஞர் அணியும் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது அதை விட வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. மக்கள் தான் இதை பார்க்க வேண்டும். இதை பார்த்த பின்பாவது எல்லா அரசியல் கட்சியும் தலைமை நீதிபதி கடிதம் எழுதணும், இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை மாற்றணும், வெக்கேஷனில் சித்தாந்த சார்பு ஏற்கனவே இருந்த நீதிபதிகளை நியமிக்கக்கூடாது, அப்படி இல்லாத நீதிபதிகளை நியமிக்கணும்னு சொல்லி இதை மாற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பை அனைத்து அரசியல் கட்சிகளும் செய்ய வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன். சொல்கிறீங்க. இதில் நேற்று கூட எலும்புரன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னென்னா, கண்டிப்பாக இந்த ஆட்சி மீது கோபத்தில் இருக்கிறார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் வெற்றி வரும் அப்படின்னு அவர் நேற்று ஈவினிங் கூட சொல்லியிருக்காரு. அதுக்கும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எந்த சிக்கலும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க மாதிரி தெரியுது. இல்லை, போன எஸ்ஐஆருக்கு அது பிரச்சனை. போன எலெக்ஷன்லேயே நாடாளுமன்ற தேர்தலில் மதுரையில் 2வது இடம் பிஜேபி எப்படி வந்துச்சு, டேம்பரிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இங்கேயும் எஸ்ஐஆரை தீவிரமாக பண்ணாங்க. 1. 2வது, இன்றைக்கு வரை எலெக்ஷன் கமிஷன் ஒரு சார்பாக இருக்குன்றதுக்கான ஒரு நல்ல உதாரணம், எத்தனை வாக்காளர்கள் இதுவரை ஓட்டு போட்டிருக்காங்கன்றத இன்ன வரையும் சொல்லலை. இப்போயும் சொல்லலை, பெர்சன்டேஜ் தான் சொல்கிறாங்க. கவுண்டிங் வரப்போகுதுங்க. 23ஆம் தேதி முடிஞ்சிருச்சுல்ல. இப்போ 8 நாள் 9 நாள் ஆச்சுல்ல. இத்தனை நாள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கா. 17 சீட்டில் அத்தனை பேர்த்தையும் கட்சிக்காரங்கிட்ட இருக்குது, நீ ஏன் சொல்ல மாட்டேற? அது ஒரு சிக்கலாச்சு. இதுவே அயோக்கியத்தனமாக இருக்குது. அப்போ இதை சொல்கிறதோட முருகன் சொல்கிறது, வெளி மாநில பார்வையாளர்கள் இங்கே போடுறது,
இங்கே நீதித்துறையில் வந்து சித்தாந்த சார்புள்ளவர்களை நியமிப்பது எல்லாம் சேர்ந்து ஒரு சிக்கலை எதிர்நோக்கி தமிழகம் காத்திருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிகிறது. இது குறிப்பாக நீதித்துறையில் இம்மிடியட்டாக இதனால் 17C இருக்குது. 17C கட்சிக்காரங்க முதல்ல இப்போ வெளியே திமுக கட்சியை ஓப்பனாக வந்து இவ்வளோ வாக்காளர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வெளிப்படையாக வெளியிட்டுறணும். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ராட் பண்ணால் தெரிஞ்சிடும். 17C எல்லா கட்சிகிட்டே இருக்குல்ல, வெளியில் போடுங்க இவ்வளோதான்னு சொல்லி. இப்போ தேர்தல் கமிஷன் இதுவரை நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்ற எண்ணிக்கையை வெளியிடாதது அதிர்ச்சியாக இருக்குது. பலரும் கேட்டாச்சு, ஆனால் வெளியிட மாட்டுறாங்க. பர்சன்டேஜ்னால் எப்படி வேணாலும் மாற்றிக்கலான்றதான் சிக்கல். அப்போது ஒரு 50 ஓட்டு, 100 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டில் ஜெயிக்கிற இடமெல்லாம் என்ன ஆகும் பாருங்க. இவங்க எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய அபாயகரமாக தான் இருக்குது. இப்போதாவது விழித்து கொண்டு நீங்கள் 4ஆம் தேதிக்கு முன்னாடி முதல்ல எண்ணிக்கையை வெளியிடுங்க. நாளைக்கே எண்ணிக்கையை வெளியிடணும். அதுக்கப்புறம் நீதிபதிகளை வந்து மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையை அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டும். அதான் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு விசாரணையாவது நேர்மையாக நடக்குது அப்படின்னு நம்ம எண்ண முடியும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே போன முறையோட பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆண் விவகாரம் இருந்தேன், திருப்ப உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, அது ஒரு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது அதிகாரத்தை கேள்விக்குள்ள விஷயமா இருக்கிறது. திமுகவுடைய ஆட்சியே வருவது கூட ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த நேரத்திலும் கூட இப்படியான ஒரு அதிர்ச்சியான தவறுங்கிறது உண்மையிலே அல்லோடி ஆட்சி இருக்குது. இது வந்து மக்களின் பார்வைக்கும் ஏன் திமுகவுடைய தலைமையின் பார்வைக்கும் விட்டு விடுகிறேன். இந்த மாதிரியான ஒரு விவாத சூழல் நேரம் நன்றி.